நான் ஆதியிலே பிறந்தவள் ஆதிபரா சக்தி. இந்த பூமியில முதல் முதலியாக தோன்றியவளே நான் தான். எப்படி தோன்றினேன், எப்படி ஆதி சக்தியாக பிறந்தேன் தெரியுமா? நான் கடல் மீது நான் அசைவாடி கொண்டிருந்தேன். கடலிலே நான் அசைவாடி கொண்டிருக்கும் போது அந்த கடலிலே அசைவாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி மெல்ல மெதுவாக கரைக்கு ஒதுங்கினேன். கரைக்கு ஒதுங்கிய பிறகு இந்த கரையில சுற்றி முற்றி பார்த்து எனக்கு என்று ஒரு துணையை எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு காமம் தலைக்கேறியது. தலைக்கேறிய பிறகு நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் இந்த மண்ணை துவண்ட இந்த மண்ணெல்லாம் ஒரு புறமாக சேர்ந்தது. 3 திசையாக நீராக மாறியது. அதுதான் இன்னைக்கு 3 திசையாக கடலாகவும் ஒரு திசையாக தீவாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்தேன் தெரியுமா? இவருடைய காம தனிய வேண்டும், எனக்கு என்று ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி ஒரு பிடி மண்ணை எடுத்து ஒரு பொம்மையை செய்து அந்த பொம்மைக்கு என்னுடைய மூச்சு காத்த கொடுத்து அதை தட்டி எழுப்பினேன். அது என்ன வேண்டியது தெரியுமா? அம்மா என்று எழுந்தது. என்ன செய்ய வேண்டும்? வெள்ளையாக பாதிக்க வேண்டும். அவன் யார் என்று தெரியுமா? ஆத்தங்கரை ஓரமாக அரச மடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவனே போது 2வது முறையாக ஒரு பிடி மண்ணை எடுத்து ஒரு பொம்மையை செய்து அந்த பொம்மைக்கு மூச்சு காற்றை கொடுத்து தட்டி எழுப்பிய பிறகு அந்த பொம்மை என்ன வேண்டியது தெரியுமா? தங்கா என்று எழுந்தது. என்ன செய்ய வேண்டும்? அண்ணனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணன் யார் என்று தெரியுமா? இந்த புத்தகங்களை சித்தப்பரை போல செய்யவே இந்த புவியில் அவதரித்தவர். ஆவணி மாதம் அஸ்தமித்தது ரோகிணி நட்சத்திரத்திலே ரோபக யுகத்திலே கண்ணனாக அவதரித்தவர். இந்த துஷ்டர்கள் சித்தப்பரை போல செய்யவே மச்ச கூர்ம வாமன கல்கி நமோ நார ராம பலராமன் எம்பெருமான் கோபால கண்ண அண்ணாக ஏற்றுக்கொண்டு 3வது முறையாக ஒரு பிடி மண்ணை எடுத்து ஒரு பொம்மையை செய்தேன். அதற்கு மூச்சு காத்த கொடுத்து அதை தட்டி எழுப்பினேன். அது என்ன வேண்டியது தெரியுமா? வெள்ளை என்று எழுந்தது. என்ன செய்ய வேண்டும்? கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவனே நமக்கு ஏற்ற துணைவன் என்று சொல்லி என்னை பெண்ணே என்று அழைத்தல்லவா? பாரு என்னை தேவை என்று அழைத்தேன். என்னை பார்த்து பயந்து ஓடினான். ஓடிய பிறகு என்னை பார்த்து எதற்காக பயந்து ஓடு என்று கேட்டேன். அப்போது இந்த கரத்தில் என்ன இருந்தது தெரியுமா? ஒரு புற 10 கரை, ஒரு புற 10 கரை, 20 கரோ திருநேத்திரம் என்று சொன்னாங்க. திருநேத்திரம் இட சூழ கபாலத்தை பார்த்து பயந்து ஓடினான். எதற்காக ஓட வேண்டும்? எதற்காக என்னை பார்த்து பயந்து ஓடுகிறேன் கேட்டேன். பெண்ணே, உன்னை பார்ப்பதற்கு அகோரமாக இருக்கிறது. அப்படி என்னை பார்த்து எனக்கு 2 ஓடுகின்ற கேட்டேன். பெண்ணே, உன்னை பார்ப்பதற்கு அகோரமாக இருக்கிறது. உன்னுடைய 20 கரமும் உன்னுடைய சூழ கபாலத்தை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. அப்படின்னு தெரிவித்தார். இந்த சூழமும் கபாலம் தானே என்னுடைய காமத்தை தனிக்கு உனக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சூழமும் கபாலத்தை அவருக்கு கொடுத்த பிறகு அப்போது வாருங்கள் என்று சேருங்கள் என்று சொல்லி ஓடினேன். ஓடிய பிறகு அப்போது என்னை பார்த்து 2 ஓடினான். அப்போது மறுபடியும் கேட்டேன், எதற்காக என்னை பார்த்து மிரண்டு ஓடுகிறேன் என்று கேட்டேன். பெண்ணே, உன்னை பார்ப்பதற்கு அகோரமாக இருக்கிறது. உன்னுடைய திருநேத்திரமாகப்பட்டது எனக்கு பார்ப்பதற்கு பயமாக இருக்கிறது கேட்டார். ஆதியில இருந்தது நெற்றிக்கண் எனக்குத்தான் இருந்தது. இந்த நெற்றிக்கண் தான் உனக்கு தடையாக இருக்கிறது. ஒரு காமமாகப்பட்டது கண்ணில் எடுத்திருப்பாங்க. இந்த காமத்துக்கு கண்ணில் எடுத்திருப்பாங்க. இந்த காமத்தை தணிக்க இந்த ஆதியில பிறந்த ஆதிசக்தியை என்ன செய்தது பார்த்தாயா? ஒரு ஆடவனுக்கு அடிமையாகி விட்டார். அப்படி இருந்த போது இந்த திருநேத்திரம் தான் உனக்கு தடையாக இருக்கிறது. இந்த திருநேத்திரம் உனக்கே நான் பொறுத்துகிறேன். எனக்கு வா என் நேரத்தில் சேருங்கள் என்று சொல்லி திருநேத்திரத்தை பிடிங்க அண்ணனுக்கு பொறுத்தினேன். இந்த திருநேத்திரத்தை பிடிக்க பிறகு இவ்வளவு நெற்றிலிருந்து உதிரமாகப்பட்டது இந்த பூமியில் ஆறாக செல்கிறது. ஆறாக செல்லும் பொழுது இந்த பூமி
இந்த சிவந்த நிறமாக இருக்கக்கூடிய நேரத்திலே சாமி மன்னா என்னுடைய நெற்றில உதிரமாகப்பட்டது. நிறுத்த முடியவில்லை. இவருடைய கரத்தை வைத்து நிறுத்துகிறேன். நிறுத்தவே முடியவில்லை. நான் என்ன செய்வேன் தெரிவித்தான். அப்போது பார்த்தா இந்த சிவந்த மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பிடி மண்ணை எடுத்து என்னுடைய நெற்றியில வைத்தான். வைத்த பிறகு அந்த உதிரமாகப்பட்டது அச்சனமே நின்று விட்டது. அந்த நெத்தியில வைத்த சிவந்த மண் தான் என்னை போன்ற பெண்கள் எல்லாம் நெத்தியில திலகமாக வைத்திருக்கிறேன். அந்த காலத்துல பொம்பளை வச்சிருந்தாங்க தாயே. இந்த காலத்துல வேற பொம்பளை அப்படி இன்றைக்கு என்னை போன்ற பெண்கள் எல்லாம் இந்த நெத்தியில வைக்கக்கூடிய குங்குமத்தை வைக்கக்கூடியது திலகம். அப்படிங்கிற போது ஒரு நாள் அதாவது அண்ணவரோடு சேர்ந்து சுகபோகமாக கைலாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாரதன் வந்தான். நாரதன் வந்த உடனே ஓட்டமா ஓடி வந்து பாதத்தை பறிந்தான். அவன் பாதத்தை பறிந்தவனை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவனுக்கு நல்லாசை கொடுத்து நல்லாசை கொடுத்த பிறகு நான் சென்று வருகிறேன் பாட்டு தெரிவித்தான். அடே நாரதா, இந்த கைலாயத்தில் நான் ஒரு ஆடவன் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த கைலாயத்திலே நான் ஒரு ஆண்மகன் இருக்கிறேன். ஒரு அதாவது வந்தன வழிபாடு செய்து சென்றது உண்டானா? என்னை பார்ப்பவர்களை என்னை வணங்குவார்களா? என்னை யாராகிலும் மன்னிப்பார்கள் என்று சொல்லி நாரதரை கேட்டான். தாத்தா, இந்த கைலாயத்துக்கு வந்தவுடனே என்னுடைய பாட்டி சக்தி தான் எனக்கு பெரியவளாக தோன்றினார். என்னுடைய பாட்டியை நான் வணங்கி நினைத்து விட்டான். அவன் சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். 20க்கும் வாக்குவாதம் சக்தி பெரியதா சிவன் பெரியதா வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த வாக்குவாதத்திலே இந்த சக்தியில் என்ன சொல்ல சிவன் என்ன செய்கிறது சொல்லி அண்ணனை விடுத்து நான் விலகி சென்று இன்றைக்கு மலையாள லோகத்தில் மாய பகவதியாக அழைந்து கொண்டிருக்கிறேன். ஆக இருக்கும் போது இந்த நாந்திரத்திலே என்னையே குறித்து எவனோ தெரியவில்லை. என்னையே குறித்து எவனோ தெரியவில்லை. என் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். அவன் யார் என்று பார்க்க வேண்டும். இந்த 4 திசையாக சென்று பார்க்க வேண்டும்.